So when we talk about purification, it is purification from sin. நாம் சுத்திகரிப்பதை பற்றி பேசும்பொழுது பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவது. To be fervent and heat means we've been purified from sin. அனலாயும் நாம் தேவனுக்கென்று அக்னியாயும் இருப்பது பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவதின் மூலமாய். Not completely, that will happen only when Christ comes. முழுமையாய் அல்ல, அது கிறிஸ்து வரும்பொழுது மாத்திரமே நடைபெறக்கூடியது. But from known sin. நமக்கு தெரிந்த எல்லா பாவங்களிலிருந்து. You know, if you put a cube of ice in a glass of juice or something, ஒரு ஜூஸ்ல இருக்கிற ஒரு கிளாஸ்ல ஒரு ஐஸ் கட்டியை போட்டால் 90% of that ice is under the surface, only 10% is on top. 90% அந்த ஐஸ் கட்டி தண்ணீருக்கு கீழே இருக்கும், 10% மேலே தெரியும். You see that when you put ice cube in a glass. ஒரு ஐஸ் கட்டியை கிளாஸ்ல போடும்போது அதை நீங்கள் பார்க்க முடியும். Most of it is hidden underneath. அதனுடைய முக்கால் பகுதி மறைந்திருக்கிறது. 10% of that ice cube you can see on top. 10% அந்த ஐஸ் கட்டியை மேலே பார்க்க முடிகிறது. That's a picture of our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு படம். You can see only 10% of the sins in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் 10% மாத்திரமே உங்களால் பார்க்க முடியும். Same with me, same with everybody. With everyone it's like that. அது எல்லோருக்கும் அது பொருந்தும். So we can say that which we can see is what we call conscious sin. நாம் பார்க்கிற அந்த பாவத்தை நாம் தெரிந்திருக்கிற உணர்ந்திருக்கிற பாவம் என்று சொல்லுவோம். And what we cannot see is unconscious sin. நாம் தெரியாமல் மறைந்து நமக்கு அறியாது இருக்கிற அந்த பாவத்தை நாம் உணராத அந்த பாவங்கள் என்று சொல்ல முடியும். Just like that cube of ice, you cannot see what is under the surface of that grape juice or something. அந்த ஐஸ் கட்டியை போல அந்த மறைந்திருக்கிற அந்த தண்ணீர் கீழே இருக்கிற ஐஸ் கட்டியை நம்மால் பார்க்க முடியாது. But if you take a knife and slice off that top 10%, நீங்கள் ஒரு கத்தியை எடுத்து அந்த மேலே தெரிகிற 10% வெட்டி எடுத்து விட்டால் what will happen to the cube of ice? அந்த ஐஸ் கட்டிக்கு என்ன நடக்கும்? All you intelligent people, what is the answer? புத்திசாலிகளா இருக்கிறீர்களா? என்ன நடக்கும்? A little bit will come up which is under the surface. அந்த தண்ணீர் கீழே இருக்கிற அந்த ஐஸ் துண்டு கொஞ்சம் மேலாக வரும். Ice cube will become a little smaller. அந்த ஐஸ் கட்டி இன்னும் அளவு குறைந்து விடும். And you'll see a little more which is under the surface. தண்ணீருக்கு கீழே இருக்கிற அந்த ஐஸ் கட்டி இன்னும் கொஞ்சம் மேலே பார்க்க முடியும். That is how if you deal with the sin that you can see in your life and get rid of it, you'll see something of unconscious sin in your life. அதே போல தெரிந்திருக்கிற அந்த பாவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த காரியங்களை நீக்கும் பொழுது மறைந்திருக்கிற அறியாத அந்த காரியங்கள் பாவங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். And then you slice off that 10%. அந்த 10% நீங்கள் வெட்டி போடும்போது some more will come up. இன்னும் அதிகமாய் வெளியே வரும். You slice off that, அதை வெட்டி போடும்போது some more will come up. இன்னும் கொஞ்சம் வரும். And the ice cube becomes smaller and smaller and smaller. அந்த ஐஸ் கட்டி அளவு குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கும். That is how God makes us holier and holier and holier. அப்படித்தான் தேவன் நம்மை பரிசுத்தமும் இன்னும் பரிசுத்தமும் மாற்றி கொண்டிருக்கிறார். Always there'll be something underneath. ஆனால் எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியம் தண்ணீர் கடியில் இருக்கும். It should become less and less and less and less. ஆனால் அது குறைந்து கொண்டே வர வேண்டும். So the fire of God is meant to help us to get rid of sin from our life. அந்த தேவனுடைய அக்கினி நம்முடைய பாவங்களை அதை வெட்டி போடும்படியாய் அது உதவி செய்கிறது. And that fire is the Holy Spirit. அந்த அக்கினி பரிசுத்த ஆவியானவர். You can't get rid of it without the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் அதை நம்மால் நீக்க முடியாது. So Paul speaks about conscious sin and unconscious sin in 1 Corinthians 3, 1 Corinthians 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரிந்திருக்கிற பாவங்களை பற்றியும் தெரியாத பாவங்களை பற்றியும் அவர் பேசுகிறார். It's very clear. மிக தெளிவாக 1 Corinthians 4 verse 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். I am conscious of nothing against myself. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? That means my entire conscious area I have sliced off. எனக்கு தெரிந்த எல்லா காரியங்களையும் வெளியரங்கமாக இருக்கிறதை நான் வெட்டி போட்டு விட்டேன். What I know to be sin I've got rid of in my life. பாவம் என்று எனக்கு நான் பார்த்த எல்லா காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில விட்டு விட்டேன். See, when we first get converted, நாம் முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுது what we know to be sin is a very small thing.
பாவம் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது மிக சிறிய பகுதியாக We இருக்கிறது. think dirty movies are sin. அசுத்த படங்களை பார்ப்பது Getting பாவம், drunk is a sin. குடிப்பது பாவம், Ruining our lungs with smoking is a sin. புகைப்பிடிப்பதினால் நம்முடைய நுரையீரலை அழிப்பது பாவம். It's not the cigarette that's the sin, it's destroying this body that is the sin. அந்த சிகரெட் பாவம் அல்ல, அது நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறது. It's not the alcohol that is sin, it's destroying the body with that drunkenness, that's the sin. அந்த குடி, அந்த போதை குடி காரியம் பாவம் அல்ல, அது நம்முடைய சரீரத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. See, just like some people call a building the house of God. ஒரு கட்டிடத்தை தேவனுடைய ஆலயம் என்று ஜனங்கள் So சொல்கிறார்கள். if you destroy that building with an axe or a hammer, ஒரு கோடாலி வைத்து அல்லது சுத்தியை வைத்து அந்த கட்டிடத்தை உடைக்கும் பொழுது nobody will do that. அது யாரும் But செய்வதில்லை. the real house of God is this body, ஆனால் உண்மையான தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரம். not this building. God doesn't dwell here. ஆண்டவர் இந்த கட்டிடத்திலே வாசமாயில்லை. God dwells in this house. ஆண்டவர் இந்த வீட்டிலே வாசமாயிருக்கிறார். And anything, if you have a habit in your life by which you're destroying this body, ஏதோ ஒரு பழக்கத்தினால் உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்துக் கொண்டிருப்பீர்களா? by drinking or smoking, குடிப்பதன் மூலமாக அல்லது புகைப்பிடிப்பதன் மூலமாக, or the mind, அல்லது சிந்தையிலே by pornography or dirty movies, ஆபாசமான படங்கள், அசுத்தமான படங்களை பார்ப்பதன் மூலமாக, or reading dirty stories, அசுத்தமான that கதைகளை is படிப்பதனால் also destroying the mind. அதுவும் நம்முடைய சிந்தையை That கெடுக்கிறது. is like somebody coming here with a hammer and breaking down this building. அதனால் தான் யாரோ வந்து சுத்தியலை வைத்து இந்த கட்டிடத்தை உடைக்கிறார்கள். It's like that. It's destroying the house of God. அது தேவனுடைய ஆலயத்தை உடைப்பதற்கு சமமாக So இருக்கிறது. that's why we must get rid of habits that destroy the house of God. தேவனுடைய வீட்டை கெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பழக்கங்களை நாம் விட்டுவிட வேண்டும். It's like drinking, smoking or pornography. Same thing. அது குடிப்பதோ அல்லது புகைப்பிடிப்பதோ ஆபாசமான காரியங்களை பார்ப்பதோ That எல்லாமே ஒன்று. is all destroying the house of God. அது எல்லாமே தேவனுடைய வீட்டை கெடுக்கிறது. So those are conscious sin. அது எல்லாமே தெரிந்திருக்கிற பாவம். But then when we get rid of that, we think we have become holy. அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போன உடனே நாம் But பரிசுத்தமாய் then மாற God shows us something underneath. இதுவரை மறைந்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். And more subtle sins like pride and selfishness. மறைந்திருக்கிற பெருமை, சுயநலம் போன்றவற்றை தேவன் Paul காண்பிக்கிறார். says, I'm not conscious of anything against myself. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். That doesn't mean I'm acquitted. நான் அதனால் நீதிமான் என்று சொல்லவில்லை. No. Because the Lord examines me and he sees some things which I don't see. தேவன் என்னை நியாயம் விசாரிக்கிறவர். நான் பார்க்காத காரியத்தை அவர் என்னிலே In பார்க்கிறார். verse 4 he talks of two types of sins. 4ஆம் வசனத்திலே இரண்டு விதமான பாவங்களை குறித்து One பேசுகிறார். which I can see, which I get rid of. நான் பார்க்கிற ஒரு காரியம், அதை நான் விட்டு விடுகிறேன். But then there's so much else which God can see, so I'm not really free from guilt. ஆனால் தேவன் பார்க்கிற அந்த காரியங்களை தேவன் பார்க்கிறார். அதிலிருந்து நான் குற்றவாளியாக God will show me that little by little. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் அதை எனக்கு And காண்பிக்கிறார். I can get rid of it as I see it. நான் அதை பார்க்கும் பொழுது அதிலிருந்து அதை நான் விட்டுவிட I முடியும். cannot get rid of it before I see it. நான் பார்க்காத ஒரு காரியத்தை நான் விட்டுவிட முடியாது. Let me use another example. இன்னொரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். Our self life is like an onion. நம்முடைய சுய வாழ்க்கை என்பது ஒரு வெங்காயத்தை போன்றது. There are many layers அநேக அதிலே தோல்கள் of இருக்கிறது. selfishness and pride. சுயநலம், பாவம். You peel off one layer, there's another layer underneath. மேலே இருக்கிறதை எடுத்தால் இன்னொரு தோலை பார்க்கலாம். How an onion is. எப்படி வெங்காயம் இருக்கிறது? You take off one layer, there's another underneath. ஒன்றை நீங்கள் எடுத்தால் இன்னொன்றை பார்க்க So you முடியும். see some selfishness in your life, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுயநலத்தை பார்க்கிறீர்கள் or some pride. அல்லது பெருமையை You get பார்க்கிறீர்கள். rid of it. அதை நீக்குகிறீர்கள். Oh, you haven't finished with it. அதோடு நீங்கள் எல்லாம் முடியவில்லை. Another layer of selfishness and pride underneath that. அதற்கு கீழாக இன்னொரு சுயநலம், பெருமை But இருக்கிறது. you never see that till you peel off the first layer. அந்த முதல் தோலை நீக்காதவரை உள்ளே இருப்பதை நாம் பார்க்க முடியாது. So if you don't deal with the selfishness and pride you see in your life now, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நீங்கள் பார்க்கிற சுயநலத்தையும் பெருமையும் நீக்காவிட்டால், you will never see all the many layers of selfishness and pride hidden underneath that. அதற்கு கீழாக மறைந்திருக்கிற அநேக பகுதிகளாக இருக்கிற சுயநலத்தையும் பெருமையும் நம்மால் பார்க்க முடியாது. Spiritual growth is this onion getting thinner and thinner and thinner. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அந்த வெங்காயம் உடைய அளவு குறைந்து கொண்டே போவது போல் இருக்கிறது.